வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நாம் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோவான எக்லெஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அது எதில் பண்ண போகிறோன்னா பனானா வச்சு தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல கேக் பண்ணுறதுக்காக இந்த 2 வாழைப்பழத்தை எடுத்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இது கூட நான் 1 ஸ்பூன் உண்டான காஃபி தூள் இருக்கு இல்லைங்களா, அது இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதில் ஒரு 150 கிராம் உண்டான நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம இதோட 1 கப் உண்டான அளவுக்கு பால் இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க. இப்போ அடுத்து நம்ம இதை கலந்து விட்டது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. அடுத்து இதில் ஆயில் 1/2 கப் உண்டான அளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம ஊற்றின ஆயிலை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்தது நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் உண்டான அளவு. இதை நம்ம இதில் போட்டுட்டு இதில் போட்டுடலாம். இது மாதிரி நீங்கள் ஜலிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் மாவு ஜலிக்கும் போது இது கூடவே 1 ஸ்பூன் உண்டான அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாங்க. அடுத்து இதோட 1/2 ஸ்பூன் உண்டான அளவு பேக்கிங் சோடா இதுவும் சேர்த்திடலாங்க. இப்போ இந்த 3 நல்லா ஜலிச்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம இது மாதிரி நல்லா கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் அளவுக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்க, இதோட திக்னஸ் இந்த மாதிரி விழுகிற மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தில் ஆயில் தடவிக்கலாங்க. அடுத்தது நம்ம இந்த பட்டர் ஷீட்டை உள்ளே வச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த பட்டர் ஷீட்லேயும் ஆயில் தடவிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரை உள்ள ஊற்றிடலாங்க. இதை நல்லா இப்படி தட்டி விடுங்க. உள்ள இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது சரியாயிரும். இப்போ நம்ம இதுக்கு மேலே நட்ஸ் வச்சிடலாங்க. இப்போ நம்ம கேக் இதில் வைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்குள்ளே இந்த பாத்திரம் வைக்கிறதுக்காக நான் அந்த பிரிவலை மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே அந்த குக்கருக்குள்ளே வைப்பாங்க இல்லைங்களா, அதை இப்படி மேலே வச்சு மேலே நம்ம இந்த கேக் பேட்டருக்குண்டான பாத்திரத்தை இதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுத்து இட்லி பாத்திரம் மூடி வச்சிடலாம். அடுப்பு நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம 40 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மைகோதி விட்டு பார்ப்போம். பாருங்க, எதுவுமே ஒட்டலை. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். பாருங்க, கேக் நல்லா ஆறிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம இந்த சைடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி கத்தி ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஈஸியாக வர்றதுக்காக நீங்கள் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க.
இப்போ நம்ம இந்த கேக்கை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ எடுத்துடலாம். வாவ், நமக்கு சூப்பரான கேக் வந்துருச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கேக். இப்போ நமக்கு வந்து மேலே ஒட்டி இருக்கிற அந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான பனானா கேக் தயாராகிடுச்சு. நல்லா அமுத்தி காட்டுற பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட எங்களோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.